திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள வேங்கிபாளையம் புறவழிச்சாலையில் பிக்கப் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 கூலி தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் குண்டடம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குண்டடம் பகுதியில் இருந்து சிமெண்ட் ஏற்றிக்கொண்டு கூலி தொழிலாளர்கள் இருவருடன் கொடுவாய் தனியார் சாலை அமைக்கும் நிறுவனத்திற்கு சென்று கொண்டிருந்த பிக்கப் வாகனம் வேங்கிபாளையம் அருகே எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் பக்கவாட்டில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சிமெண்ட் மூட்டைகளின் மேல் அமர்ந்திருந்த 2 தொழிலாளர்கள் சாலையில் தூக்கி வீசப்பட்டனர். விபத்தில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் கருத்துக்கண்ணு மகன் பாண்டியன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலத்த தலை காயத்தால் உயிரிழந்தார். மற்றொரு தொழிலாளரான அதே பகுதியைச் சேர்ந்த பன்னீர் மகன் ஜெயக்குமார் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிறிது நேரத்தில் அவரும் உயிரிழந்தார். பிக்கப் வாகனத்தை ஓட்டி வந்த போடிநாயக்கனூரைச் சேர்ந்த குணசேகரன் மகன் காமேஸ்வரன் மற்றும் அவருடன் வாகனத்தின் உட்பகுதியில் அமர்ந்திருந்த அதே பகுதியைச் சேர்ந்த குபேந்திரன் மகன் ஜெகதீஷ் ஆகியோருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டன. இருவரும் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்திற்கான காரணங்கள் குறித்து குண்டடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.